களத்தில் இருக்கிற நமது செய்தியாளர் சண்டிகர்ல இருந்து நமது செய்தியாளர் நிரஞ்சன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அங்க காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. பஞ்சாப்ல காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. நிரஞ்சன், அங்க இருக்கிற கள நிலவரத்தை பதிவு செய்யுங்க. நான் தற்பொழுது நின்று கொண்டிருப்பது சண்டிகரில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் தான் தற்பொழுது நான் நின்று கொண்டிருக்கின்றோம். இங்கு காலையில் கூட்டம் வெகு குறைவாகத்தான் இருந்தது. ஆனால் சிறிது சிறிதாக தற்பொழுது கூட்டமானது இங்கு சேர தொடங்கி இருக்கின்றது. அந்த பார்ட்டி மூட் என்று சொல்வார்கள், அந்த கொண்டாட்டத்திற்கான தயாராகி வருகின்றார்கள். தற்பொழுது ஒரு 60 தொகுதிகளுக்கு மேல் அதிகமாக தற்பொழுது லீடிங்கில் இருக்கிறார்கள் காங்கிரஸ். எனவே நிச்சயமாக இந்த முறை அவர்கள் ஆட்சியை கைப்பற்றுவார்கள் என்ற நம்பிக்கை அந்த தொண்டர்கள் மத்தியில் எழுந்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் 75வது பிறந்த நாளை இன்றைய தினம் அமரிந்தர் சிங் அவர்கள் கொண்டாடவிருக்கின்றார். எனவே இந்த வெற்றியினை அவரது பிறந்த நாள் பரிசாக நாங்கள் கொடுக்கவிருக்கின்றோம் என்றும் கூறியிருக்கின்றார்கள். தற்பொழுது அந்த காட்சிகளை தான் பார்க்கின்றோம். பஞ்சாபிகளை பொறுத்தவரை அவர்கள் கொண்டாட்டங்களுக்கு எப்பொழுதுமே பேர் போனவர்கள். அதன் அடிப்படையில் இந்த தேர்தல் வெற்றிக்காக அந்த கொண்டாட்டங்களில் தான் தற்பொழுது ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்த காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் தொடர்ந்து பலரும் தற்பொழுது இங்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல தமிழர்கள் எங்கும் இருப்பார்கள் என்ற ஒரு அந்த வாக்கியமானது தற்பொழுது மீண்டும் ஊர்ஜிதமாக இருக்கின்றது. பஞ்சாபில் இருக்கக்கூடிய இந்த சண்டிகர் பகுதியில் ஏராளமான தமிழ் மக்கள் வசித்து வருகின்றார்கள். இங்கு இருக்கக்கூடிய அந்த ஆட்சி முறைகள் என்னென்ன, இங்கு இருக்கக்கூடிய அரசியல் நிலவரங்கள் என்ன, அவர்களுக்கான தேவைகள் என்ன உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை நாம் அவர்களிடமிருந்து நேரடியாக தெரிந்து கொள்ளலாம். நீங்க எத்தனை வருஷமா சார் இங்க பஞ்சாப்ல இருக்கிறீங்க? என்னென்ன மாதிரியான நீங்க பிரச்சனைகளை இங்க சந்திச்சு வரீங்க? நிறைய பிரச்சனை எங்களுக்கு இருக்கு. நாங்க 50 வருஷத்துக்கு மேல இங்க இருக்கிறோம். எங்களுக்கு ஊர்ல ரேஷன் கார்டு அந்த மாதிரிலாம் எந்த இதுவும் கிடையாது. ஆனால் ஓரளவுக்கு காங்கிரஸ் சர்க்கார் முன்னே செஞ்சுட்டு இருந்தது. ஆனால் இப்போ பிஜேபி சர்க்கார் எங்களை கொஞ்சம் எங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் எதுவுமே தரலை. ஆனால் காங்கிரஸ் சர்க்கார் முன்னாடி எங்களுக்கு நல்லா செஞ்சுது. ஆனால் இப்போ எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. நிறைய பிரச்சனைனா நாங்கள் 50 வருஷமாக டெல்லி வச்சிலே வேலை பார்க்குறோம். அதாவது நித்த கூலியிலே வேலை பார்க்குறோம். எங்களை யாருமே தமிழங்கிறதுனால இது பண்ணுறதே கிடையாது. அதே மாதிரி இப்போ காங்கிரஸ் தான், நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் காங்கிரஸ் தான் இப்போ லீடிங்கில் இருக்காங்க. அவங்க தான் இப்போ திருப்பி ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு இது இருக்குது. இந்த வெற்றியை, இந்த ஒரு முடிவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சந்தோஷம். ஏன்னா காங்கிரஸ் தான் முன்னாடி எங்களுக்கு நிறைய செஞ்சுருக்கு. இப்போ பிஜேபியில் வந்தவங்க எதுவுமே அந்தளவுக்கு எங்களை கண்டுக்கவே இல்லை. ஆனால் ஓட்டு நாங்கள் அவங்களுக்கு தான் கண்டிப்பாக இந்த வாட்டி இது பண்ணோம். ஆனால் இனிமே காங்கிரஸ் வரதான் எனக்கு ரொம்ப மனப்பூர்வமான சந்தோஷம். எல்லாருக்குமே நிறைய நாங்கள் தமிழர் ஒரு 3500 பேர் இருக்கிறோம். 3500 பேர் 4000 பேர் இருக்கிறோம். ஆனால் எங்களுக்காக தமிழனுக்காக காங்கிரஸ் சில காலங்களில் முன்னாடியே எங்களுக்கு இது பண்ணிச்சு. ஆனால் இப்போ இது மோடி சர்க்கார் எங்களுக்கு அந்த அளவுக்கு கண்டுக்கல. நிறைய டெல்லி வச்சுலேயே நாங்கள் ரிட்டையர் ஆகிறோம். எங்களுக்கு பென்ஷன் கிடையாது, அது கிடையாது. ரிட்டையர் அதாவது 50 வருஷம் டெல்லி வச்சு நித்த கூலிலே ரிட்டையர் ஆகிட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு போகணும்னு சொல்கிறாங்க எங்களை. நாங்கள் போய் என்ன பண்ணுவோம்? ஊர்நாடுனா எங்களுக்கு என்னன்னே தெரியாது. அங்கே ரேஷன் கார்டு இல்லை, ஓட்டு கார்டு இல்லை. அங்கே போய் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? அவர் கூறியதை போலத்தான் இந்த மாதிரியான ஒரு மனநிலை தான் தற்பொழுது பஞ்சாபில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்களுக்கு இருந்து வருகின்றது. ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த அதிருப்தி என்பது இந்த தேர்தல் முடிவுகளில் மிக தெளிவாக தெரிந்து வருகின்றது. வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அவர்களுக்கு ஈடு கொடுக்கும் வகையில் நிரஞ்சன், ஆம் ஆத்மிக்கும் அங்க ஒரு வாய்ப்பு இருக்கலாம்னு சொல்லப்பட்டது. ஆனால் காங்கிரஸ் கட்சி ஒரு பெரும்பான்மை இடத்தை பெறுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. அங்க இருக்கிற தமிழர்கள், குறிப்பா இங்கிருந்து அங்க சென்றிருக்கிறவர்களுடைய எண்ணம் என்னவா இருக்கிறது? ஒரு புதிதாக களம் இறங்கியது ஆம் ஆத்மி. அந்த கட்சியினுடைய இந்த செயல்பாடு, அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த வெற்றிகள் என்பதை எப்படி பார்க்கறாங்க? ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு தொடக்க நிலையில அந்த தேர்தல் முடிந்த நேரத்தில் சொல்லப்பட்டது. ஆனால் இப்பொழுது காங்கிரஸுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதை எப்படி பார்க்கறாங்க? ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்தவரை தற்பொழுது பஞ்சாப் மாநிலத்திற்கு அவர்கள் ஒரு புதிய வரவுதான். அதுவும் சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தவரை அவர்கள் ஒரு புதிய வரவுதான். 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் களம் காண்டிருந்தார்கள். 4 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருந்தார்கள். அவர்கள் கடந்த ஓராண்டாகவே கள ஆய்வுகளை தொடர்ந்து பஞ்சாப் மாநிலம் முழுவதும் செய்தார்கள். வீடுகளுக்கு சென்று அவர்கள் அந்த தேர்தல் பிரச்சார யுக்திகளை தொடர்ந்து மேற்கொண்டார்கள். அரவிந்த் கெஜ்ரிவால், மணீஷ் சிசோடியா உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் வீதிகளில் இறங்கி மக்களை நேரடியாக சந்தித்து அந்த தேர்தல் பிரச்சார யுக்திகளை மேற்கொண்டிருந்தார்கள். ஆம் ஆத்மி கட்சி பஞ்சாப் மாநிலத்தில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தாக்கம் என்ன, தமிழர்களிடம் அவர்கள் எந்த அளவுக்கு சென்றிருக்கிறார்கள் என்பதை அவர்களிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இந்த ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்தவரை
தலைநகர் டெல்லியில அவர்கள் தற்போது ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. ரிக்ஷாக்காரங்க, ஆட்டோக்காரங்கன்னு ரொம்ப ஏழை மக்களுக்கிடம் ரொம்ப நெருங்கி இருக்கக்கூடியவங்க. அதே மாதிரி இந்த பஞ்சாப்ல ஆம் ஆத்மி கட்சியோட அந்த வரவை நீங்க எப்படி பாக்குறீங்க? மிக்க சந்தோஷமா இருக்கு. இந்த லெவலுக்கு வந்தவரை நாங்க முன்னணி தான் வச்சு பார்க்குறோம் அவங்கள. இப்போ இருக்க சூழ்நிலைக்கு அவங்கள விட வேற பெஸ்ட் யாரும் எங்களை பொறுத்தளவு யூத்துக்கு அவங்க தான் பெஸ்ட்னு தெரியுது. இப்போ என்னன்னா ஒரு சின்ன ஒரு உதவி கூட செய்ய முடியாத அரசாக இருக்குது இன்ன வரையுமே. அவங்க இப்போ புதுதாக வந்தவங்க இவங்களால முடிஞ்ச அளவு எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அதால நாங்கள் இவங்கள வரவேற்கிறோம். அவங்களுடைய தேர்தல் அந்த வாக்குறுதிகள் சரி, இந்த கடன் தள்ளுபடி செய்யப்படும், மாணவர்களுக்கு புதிய வசதிகள் செய்து தரும், இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி பாக்குறீங்க? தமிழர்களுக்கு இத்தனை நாள் அது கிடைச்சிட்டு இருந்ததா? பள்ளிகளுக்கும் சரி கல்லூரிகளுக்கும் சரி போகக்கூடிய அந்த வசதி வாய்ப்புகள் எந்த அளவுக்கு தமிழர்களுக்கு கிடைச்சிட்டு இருந்தது சார்? இதுக்கு முன்னாடி கிடைச்சதுன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லாத அளவுக்கு தான் இருக்கு. இதுக்கு அப்புறம் வரும்போது கிடைக்கணுங்கிற ஒரு இதோட தான் நாங்களும் பேசுறோம். எங்களுக்கு இல்லைனாலும் எங்களோட பிள்ளைகளுக்காவது நல்ல ஒரு ஆட்சி வேணுங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த விஷயத்தை சொல்றோம். எங்க அப்பா அம்மாவெல்லாம் இங்கே இருந்து இங்கே இறந்து விட்டார்கள் சில பேரும். எங்களோட வாய்ப்புகள் இங்கே தான் எல்லாம் முடிஞ்சிச்சு. எங்களோட ரேஷன் கார்டு, லைசன்ஸ், எல்லா உரிமைகளும் இங்கே தான் இருக்கு. தமிழ்நாட்டு பக்கம் போனா அவங்க அப்பா அம்மாலாம் அங்கதான் இருந்தாங்க, இங்க என்ன இருக்கு அப்படின்னு தான் சொல்ற அளவுக்கு இருக்கிறாங்களா வந்து. இப்ப எங்களோட சூழ்நிலையை பொறுத்தளவு நாங்க இங்க ஆம் ஆத்மி கட்சி உங்களோட தொகுதிகளுக்கு நேரடியா வந்து அந்த பிரச்சாரங்களில் ஈடுபட்டார்களா? பிரச்சாரம் ஈடுபடுறாங்க. எதா இருந்தாலும் கேட்டு அவங்களால சின்ன இதா இருந்தாலும் சால்வ் பண்ண முடிந்த அளவுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. அவர் குறிப்பிட்டதை போலதான் கார்த்திகை செல்வன் நேரடியாக அனைவரையுமே சந்தித்து இருக்கிறார்கள். அனைத்து தரப்பு மக்களையும் ஆம் ஆத்மி கட்சி சந்திக்கிறது என்பதற்கான ஒரு சான்றுதான் இது. இதே விஷயத்தை தான் காங்கிரசும் நேரடியாக இறங்கி நிற்கிறார்கள். ஆனால் பஞ்சாப் மற்றும் அகாலிதளம் ஆகிய பாரதிய ஜனதா மற்றும் அகாலிதளம் ஆகியவை சரியான அந்த பிரச்சார யுக்திகளை கையாளவில்லை என்பதும் இதன் மூலம் நமக்கு தெளிவாக தெரிகிறது. கார்த்திகை செல்வன்.